بسم الله الرحمن الرحيم சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக நாயன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் மீடேற்றமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முذنبீன் ஹாத்தமுன் நபியீன் சய்யிதுல் முர்சலீன் இமாமுல் முத்தகீன் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரையில் வரக்கூடிய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நாங்க வாழும் காலங்கள்ல யார முன்மாதிரியாக யார ரோல் மாடலாக நாங்க எடுத்துக்கொள்ளணும் என்றத அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திட்ட தெளிவாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில அழகிய முன்மாதிரி இருக்குது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இன்றைக்கு நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்திலையும் ஆரோக்கியம் தான் நீக்குது, ஆஃபியத்து தான் நீக்குது, மருந்து தான் நீக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க லா யஷ்ரபன்ன அஹதும் மின்கும் காயிமா, உங்கள யாரும் என்ன செய்ய வேணாம், நின்றவங்களாக குடிக்க வேணாம், அருந்த வேணாம் என்று சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க பார்க்கலும் நின்று கொண்டு தண்ணி குடிச்சா கிட்னில வியாதி வரும் சொல்லி யாரு சொல்றாங்க? டாக்டர்ஸ் மாதிரி சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால செஞ்சு காட்டிட்டு பேத்திக்கிறாங்க, சொல்லிட்டும் பேத்திக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்க பின்பற்றி வாழ்ந்தால் எங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹு தஆலாவை நெருங்குறதுக்கு உண்டான பாக்கியத்தை அந்த வாழ்க்கையின் மூலமாக நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னத்துக்களை பற்றி பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டல்ல, வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன், குலஃபா உர் ராஷிதூன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட வாயால, அந்த முபாரக்கான வாயால சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த குலஃபா உர் ராஷிதூன்களோட வழிமுறைகளையும் பற்றி பிடிச்சுக்கோங்க. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மாயின். இந்த குலஃபா உர் ராஷிதூன்களோட வழிமுறைகளையும் நீங்க பற்றி பிடிச்சுக்கோங்க, நீங்க வழி தவற மாட்டீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயால சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு நாங்க பார்த்தோம் என்றால் இன்றைக்கு நாங்க தொழுகிறோம். பெருமானார் இந்த தொழுகை சம்பந்தமா என்ன சொல்றாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்க எப்படி தொழணும் தெரியுமா? நான் இப்படித்தான் தொழுதேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? முன்னோர்கள் சொல்லி தந்திக்கிறாங்களா? அத போல நீங்க தொழுங்க. ஹதீஸுகளை நாங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகை இப்படித்தான் இருந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுதிக்கிறாங்க. ஹதீஸ்ல ரிவாயத்துக்கள் பழகிக்கிறது. அப்ப அத போல நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு தொழுகையில நாங்க தொப்பி போடுறது, தொழுகைக்கு வெளியில நாங்க தொப்பி போடுறது, இது சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு செய்ய சொன்னாங்களா? குலஃபா உர் ராஷிதூன்கள், அதே போல அஷரத்துல் முபஷ்ஷராக்கள், அதே போல ஏனைய சஹாபாக்கள், இவர்களுக்கு மத்தியில
எப்படி முனாஃபிக்குகள் இருந்தாங்களோ அதை போல இன்றைக்கு எங்களுக்கு மத்தியிலையும் பல ரூபத்துல முனாஃபிக்குகள் இருந்து கொண்டுதான் நிற்கிறாங்க. பல ரூபத்துல முனாஃபிக்குகள் இருந்து கொண்டுதான் நிற்கிறாங்க. தெளிவாக நாங்க பார்த்தோம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டிக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி அணிஞ்சாங்களான்னு கேட்டால் ஜாதுல் மஆத் என்ற கிதாபுல இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ ஜாதுல் மஆதுல இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தலப்பாக இருந்தது. வகான யல்பிசுஹா, அந்த இமாமத்து தலப்பாகையை அவங்க அணிவாங்க. வயல்பிசு தஹ்தஹா, அந்த தலைப்பாகைக்கு கீழால அணிவாங்க. அல் கலன்சுவா, தொப்பியா அணிவாங்க. யார் சொல்றாங்க? ஜாதுல் மஆதுல இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முஸ்லிம் ஷரீஃப்ல இப்படி ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப அந்த தொப்பிய தலப்பா இல்லாமையும் அணிவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போனா தலப்பா கட்டுவாங்க. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போடலண்டே வைங்களே, ஹதீஸ் இருக்குது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போடவே இல்லைன்னு வைங்களே, இன்னைக்கு சொல்றத போல. சரி, தலப்பா கட்டிக்கிறாங்க, தலைய மறைச்சிக்கிறாங்க. சரி, தலப்பாவை கட்டுங்க. இல்ல, நாங்க தலப்பாவையும் கட்ட மாட்டோம், தொப்பியும் போட மாட்டோம். சரி, பிரச்சனை கிடையாது, போடுறவனை போடவுங்களே. இல்ல, நம்ம அதையும் செய்ய விட மாட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வச்சவனால தான் என்ன செய்யறான்? தலையில தொப்பிய போட்டு தொப்பிக்கு மேல தலப்பா போட்டு அவன் தொழுது கொண்டிருக்கிறான். இந்த சைத்தானுக்கு இது பிடிக்கல. என்ன சொல்றாங்க? தொப்பி சுன்னத்து கிடையாது, தலப்பா சுன்னத்து கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழ்க்கை வழிமுறை தான் என்ன மார்க்கம்னு சொல்லக்கூடியவங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயத்தை நாங்க செஞ்சா அதை என்ன செய்யறாங்க? தடுக்கிறாங்க. நன்மையை தடுக்கிறது என்ன சொல்லுவாங்க? நன்மையை தடுக்கிறது ஹராம். அப்ப ஹராத்தை செஞ்ச பாவத்தை யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ எல்லாரும் என்ன செய்வாங்க? சுமந்து கொள்வாங்க. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள், எந்த சஹாபாக்கள்? குலஃபாஉர் ராஷிதூன்கள். அதே போல ஏனைய சஹாபாக்கள் இவங்க செஞ்சிக்கிறாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா இவங்க செய்வாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. பெருமானார் அந்த அளவு நேசிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த அளவு நேசிட்டாங்க. அப்ப எங்கட முன்னோர்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, சஹாபாக்களை பாக்குறதுக்கு முன்னால எங்கட முன்னோர்களை நாங்க பார்ப்போம். எங்கட அப்பா அப்படா அப்பா அப்படா அப்பா அப்படி போறப்போ என்னவாகும்? சிலவங்க பள்ளிக்கு ஓடி வருவாங்க, வர்றப்போ கையில தொப்பி இருக்காது. அவங்களோட முன்னுக்கு பாக்கெட்ல என்ன இருக்குது? ஒரு லேஞ்சி இருக்குது, ஒரு கைக்குட்டை இருக்குது. அதை எடுத்து என்ன செய்வாங்க? மடிச்சு கட்டி கொள்வாங்க. எதுக்காக வேண்டி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது தலையை மறைச்சிக்கிறாங்க, நாங்களும் மறைக்கணும். அப்ப தொப்பி போடுறது சுன்னா, தலையை மறைக்கிறது சுன்னா. சரி, தொப்பி இல்லாதவன் ஒரு சட்டியை எடுத்து கவுத்து கொண்டா அதுவும் என்ன? தலையை மறைச்சதா தான் அர்த்தம். தலையை மறைக்கிறது தொப்பியா இருந்தா என்ன, தலப்பாவா இருந்தா என்ன? நான் மறைக்கிறவனை மறக்க விடவே மாட்டேன், நானும் மறைக்க மாட்டேன். எப்படி கான்செப்ட்? சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கை வழிமுறை தான் என்ன மார்க்கம்னு சொல்றவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயத்தையே இன்னைக்கு தடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கிற உலகம். அடுத்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறதாக சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய விஷயம், தகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்த யௌமல் ஃபத்ஹ், மக்காவை வெற்றி கொண்டு மக்காவுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வஅலைஹி இமாமத்துன் சௌதா, தலையில கருப்பு கலர் தலப்பா உள்ள நிலைமையில வர்றாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தொட்டும் ரிவாயத் செய்யப்படுது. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதபன் நாஸ், மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா செய்வாங்க, உபதேசம் செய்வாங்க. வஅலைஹி இமாமத்துன் சௌதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையில கருப்பு கலர் தலப்பாவோட என்ன செய்றாங்க? மக்களுக்கு குத்பா செய்றாங்க. தலப்பாவை அணிஞ்ச நிலைமையில குத்பா செய்றாங்கன்னு சொல்லி யார் சொல்றாங்க? அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாவை அணியக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த தலப்பாட ரெண்டு ஓரத்தையும் என்ன செய்வாங்க? அந்த தலப்பாட ஓரங்கள் ரெண்டையும் ரெண்டு தோல் புயங்களுக்கு
மத்தியில நடுவுல தொங்க விடுவாங்கன்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க. வகான இப்னு உமர் யஃஅலு தாலிக. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்களோட மாணவர் இமாமுனா நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்களும் இப்படி செய்யக்கூடிய வளமை உள்ளவங்களா இருந்தாங்க. அப்ப அதே ஸஹீஹுல் புகாரியில் இன்னொரு விஷயம் வருது. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதபன் நாஸ் வ அலைஹி இஸாபத்துன் தஸ்மா. இஸாபா இந்த இடத்துல இஸாபான்னு பாவிச்சுக்கிறாங்க, அந்த இடத்துல இமாமான்னு பாவிச்சுக்கிறாங்க. ரெண்டும் தலப்பாக தான். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ் இருக்குது, காலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு நீங்க மாத்தம் செய்யுங்க, முஷ்ரிக்குகளுக்கு நீங்க மாத்தம் செய்யுங்க. இப்ப உள்ள முஷ்ரிக்குகளுக்கு எப்படி மாத்தம் செய்யறது? தாடி வைக்கிறாங்க, அதை வலிக்கிறதா நாங்க? அவங்க தாடி வைக்கிறாங்க, நாங்க தாடி வைக்காமிக்கிறதா? எங்கட மக்களையும் அந்நிய மக்களையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, தொப்பி இல்லாத மனுஷனை பார்த்தால், தொப்பி இல்லாத ஒரு முஸ்லிமையும் அந்நியனையும் பக்கத்துல வச்சா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், யாரு முஸ்லீம் யாரு அந்நியன்னு சொல்லி. ஏனென்றா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதே தொப்பி இன்றைக்கு அடையாளம். காலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? மாத்தம் செய்யுங்க. முஷ்ரிக்குகளுக்கு மாத்தம் ஆகிக்கிற எங்கட சமூகத்தை காணணும்னு சொன்னா தலையில தொப்பி இருக்கணும். இன்னைக்கு கொண்ட வெட்டுற சகோதரர்கள் பாதி முடிய வெட்டிட்டு மீதி முடிய வெட்டாம வர்றாங்க. இவங்களோட தலையில தொப்பி இல்ல. இது காலிஃபுல் முஷ்ரிகீனா? இதுக்கு பேரு தான் காலிஃபுல் முஷ்ரிகீனா? முஷ்ரிக்குகளுக்கு மாத்தம் செய்யுங்கடான்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. எப்படி முஷ்ரிக்குகள் ஈக்கிறாங்களோ அதை போலதான் நாங்களும் மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்ப தொப்பி என்று சொல்றது இன்றைக்கு முஸ்லிம்களுடைய அடையாளம். தொப்பி என்றது முஸ்லிம்களுக்கு உண்டான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, காத்திலுல் லதீன லா யுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத மக்களோட நீங்க என்ன செய்யுங்க? யுத்தம் செய்யுங்க. வலா பில் யௌமில் ஆகிர், மறுமையினால ஈமான் கொள்ளாதவர்களோட நீங்க யுத்தம் செய்யுங்க. வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் தடை செஞ்சிக்கிறாங்களோ, ஹராமாக்கிக்கிறாங்களோ, அந்த விஷயங்களை ஹராமாக்கி அவங்களோட வாழ்க்கையில அவங்களை எடுத்து நடக்கலண்டா அவங்களோட நீங்க யுத்தம் செய்யுங்க. வலா யதீனுன தீனல் ஹக் மினல் லதீன ஊதுல் கிதாப், சத்தியமான ஹக்கான தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றாதவங்க அவங்களோட யுத்தம் செய்யுங்க. எதுவரையில யுத்தம் செய்யுங்க? ஹத்தா யுதுல் ஜிஸ்யா, ஜிஸ்யாவை அவங்க உங்களுக்கு தரும் வரையில நீங்க யுத்தம் செய்யுங்க. ஜிஸ்யாவை தந்துட்டாங்கண்டா விட்டுருங்க. யார் சொல்றாங்க? படைச்ச ரப்பு சொல்லி கொண்டிருக்கிறான். அப்ப ஜிஸ்யாவை தந்தா அந்த நாட்டுல வாழிடும். அப்ப முஸ்லிம்களோட வாழிடும். அதே இமாம் இப்னு கசீர், இப்னு தைமியாவுடைய அறிஞர் இப்னு தைமியாவுடைய மாணவர் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்கண்டா, அந்த வசனத்துக்கு கீழால தப்சீர் எழுதுறாங்க. அந்த ஜிஸ்யா கட்டி வாழக்கூடிய அந்த காபிர்கள், அந்த முஷ்ரிக்குகள் சொல்றாங்க, வலா நதஷப்பஹு பிஹிம் ஃபீ ஷைஇம் மின் மலாபிஸிஹிம், முஸ்லிம்களுக்கு நாங்க எந்த விதத்திலையும் ஒப்பாக மாட்டோம் அவங்களோட ஆடையிட விஷயத்துல, கலாச்சாரத்துல. ஃபீ கலன்சுவத்தின் வலா இமாமத்தின், என்ன தொப்பிட விஷயத்துல, அதே போல தலப்பாக அணிகிற விஷயத்துல நாங்க என்ன செய்ய மாட்டோம்? அவங்களுக்கு ஒப்பாக நாங்க ஈக்க மாட்டோம். நாங்க தலப்பா கட்ட மாட்டோம், தொப்பி அணிய மாட்டோம், காலணிகள் அணிய மாட்டோம். இந்த நிபந்தனையை போடுறாங்க. யாரு சொல்றது? இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா என்ன சொல்றாங்க? தெளிவா சொல்றாங்க, அவங்க தொப்பி அணிய மாட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல தொப்பி என்றது முஸ்லிம்களோட ஒரு கலாச்சாரமாக இருந்தது, முஸ்லிம்கள் அணிஞ்சி வந்ததுன்றது இந்த விஷயத்திலிருந்து எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்கி கொள்ளலாம். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நேசர்களே, இந்த உலகத்துல எவைகள் எல்லாம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால காட்டித் தரப்பட்டுள்ளதோ, கண்ணியமான ரப்பு எங்களுக்கு எவைகளை எல்லாம் காட்டி தந்திருக்கிறானோ அந்த விஷயங்களை எங்கட வாழ்க்கையில நாங்க எடுத்து மற்ற மக்களுக்கும் அந்த வாழ்க்கையின் பால் நாங்க எத்தி வைக்கக்கூடியவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக அல்லாஹு தஆலா எங்களை கபூல் செய்யணும் என்ற எண்ணத்துல இந்த உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு போகணும். இஹ்லாஸாக நாங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக என்று துஆ செஞ்சவனாக உரையை முடிச்சுக்கிறேன்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.